அன்பும் அருளும் ஹனுமான் கதையொன்று. பண்டைய காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் வசித்து வந்த ஒரு பெரியோன் இருந்தார். அவர் இறைவனை பெரிதும் விரும்பினார். அவர் தினமும் பெருமாளுக்கு பூஜை செய்து பக்தியுடன் ஓம் ஸ்ரீ ஹனுமதே நம என ஜபித்து வந்தார். ஒரு நாள் அந்த கிராமத்தில் பெரிய பஞ்சம் ஏற்பட்டது. பயந்து திகைத்த மக்கள் தங்கள் கடவுளை வணங்கி அவரிடம் உதவி கேட்டனர். ஆனால் எதுவும் நடக்கவில்லை. பலர் நம்பிக்கையை இழந்தனர். ஆனால் அந்த பெரியோன் மட்டும் விடாமுயற்சியுடன் தனது ஜபத்தை தொடர்ந்தார். ஹனுமனே, நீ என் சாஸ்வத சகா, உன் அருள் இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது என்று அவர் தினமும் கூறி வந்தார். ஒரு நாள் திடீரென கிராமத்திற்கு அருகே ஒரு பெரிய மழை பெய்தது. பசுக்கள் தண்ணீர் குடிக்க நீர், விவசாயத்திற்கு தேவையான வளம் அனைத்தும் வந்தன. மக்கள் மீண்டும் சந்தோஷமடைந்தனர். அப்போது அவர்கள் உணர்ந்தனர், அந்த பெரியோனின் பக்தியும் ஜபமும் தான் இந்த கிராமத்தை காக்கும் பெரும் ஆற்றல் என்பதை. அவர் சொன்னார், நம் பக்தியில் உண்மை இருந்தால் கடவுள் எப்போதும் பதிலளிக்கிறார். நம் காலத்தில்தான் தாமதம் இருக்கும், இறைவனின் கருணையில் இல்லை. முடிவு. இக்கதையின் மூலம் நாம் உணர வேண்டியது, உண்மையான நம்பிக்கையும் மனப்பூர்வமான ஜபமும் கடவுளின் அருளை ஈர்க்கும். இறைவன் எப்போதும் நம்முடன் இருப்பார், நம் மனதில் நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும்.